சிம்பிளாக டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மெக்ரோனி பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு எண்ணெய் ஊற்றிட்டு 2 கப் மெக்ரோனி போட்டு நல்லா பாயில் பண்ணணும். 90% மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப வெந்ததுன்னா சொத சொதன்னு ஆகிடும். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுவோம். ஸோ இந்தளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு இதில் பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கேப்சிகம், கேரட் கூட போட்டுக்கலாம். இதில் பாஸ்தா சீசனிங் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வெங்காயத்துக்கு தேவைப்படுது. இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இந்த பால் ஊற்றுனதுக்கப்புறமா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொதித்து லைட்டாக க்ரீமியாக திக்காக வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். பால் ரொம்ப பிடிக்கலன்னா தண்ணி கூட பாதி பாதி ஊற்றிக்கலாம். இப்போது வேக வச்ச பாஸ்தா போட்டுட்டு இதிலையே இன்னும் நல்லா வேக வைக்கணும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்குதோ இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு பெப்பர், பாஸ்தா சீசனிங், அதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கணும். இது போட்டால் மட்டும்தான் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மைதா பிடிக்கலனா கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சீஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வதக்கி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு.